ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். நடிகர் டாடி பாலாஜி அவர்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்னு சொல்லிட்டு இந்த ஒரு போட்டோ நிறைய நியூஸ் மீடியா சேனல்ஸ்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. அதாவது தமிழக வெற்றி கழகத்துல அவருக்கு எதுவும் பதவி கொடுக்கல, நேத்து வந்த ஆதவ அர்ஜுனன் அவர்களுக்கு பதவி கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஃபீல் பண்ற மாதிரியான இந்த ஒரு ஸ்டேட்டஸ டாடி பாலாஜி அவர்கள் வச்சிருக்காராம் வாட்ஸ்அப்ல. சோ அத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இப்ப நிறைய நியூஸ் சேனல்ஸ்ல போட்டுட்டு இருக்காங்க. பட் நிஜமாவே டாடி பாலாஜி அவர்கள் இத வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போட்டது உண்மைன்னா அவருக்கு பதவி கொடுக்காம இருந்ததே நல்லது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பச்சை குத்துறதுலாம் பதவிக்கான ஒரு தகுதி இல்ல. ஆதவ அர்ஜுனன் அவர்கள் நேத்து வந்தவரு தான். பட் அவருக்கு இவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுத்ததுக்கான காரணம் அவருக்கு அரசியல் பத்தின எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நாலேஜ் இருக்கு. அவரோட ஸ்கில் அண்ட் ஐடியாஸ் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஒரு பொறுப்புக்கு ஆசைப்படுறீங்கன்னா அதுக்கான ஸ்கில்லையும் நாலேஜையும் வளர்த்துக்கணும். ஸோ ஒரு விஷயத்துக்கு நம்ம தகுதியா இருக்கும்போது அதுக்கான வாய்ப்பு நம்மளை தேடி வரும். சோ இப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, சில வருஷங்கள் வேலை செய்யணும். ஆல்ரெடி தமிழக வெற்றி கழகம் மக்கள் இயக்கமா இருக்கும் போது டாடி பாலாஜி அவர்கள் சில நற்பணிக்கு சீஃப் கெஸ்டா வந்திருக்காரு. பட் பதவிகளுக்கோ பொறுப்புகளுக்கோ அது மட்டும் தகுதியா இருக்காது. பல வருஷமா மக்கள் இயக்கத்துல உழைச்சவங்க எல்லாம் இருக்காங்க. சோ பல வருட உழைப்பும் இல்ல, தகுதியும் இல்லைன்னா ஒரு பதவிக்கோ பொறுப்புக்கோ ஆசைப்படுறதுல அர்த்தமே இல்ல. அண்ட் அதே மாதிரி ஆக்டர் சவுந்தரராஜன் அவர்களுக்கும் பதவியில எதுவுமே கொடுக்கல. அவருமே மாநாடு டைம்ல தமிழக வெற்றி கழகத்துக்கு நிறைய விஷயம் பண்ணிட்டு இருந்தாரு. அதுல சில விஷயங்கள்லாம் பயங்கரமா ட்ரோலும் ஆச்சு. ஏன்னா கொஞ்சம் கிரிஞ்சாவும் பண்ணாரு. பட் அவர்கிட்ட உங்களுக்கு பதவி தரலையே, அது உங்களுக்கு வருத்தமா இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு, பதவியை எதிர்பார்த்துலாம் வேலை செய்யல, நாங்க தளபதிக்காக வேலை செஞ்சோம், பதவியெல்லாம் எதிர்பார்க்கல, பதவி வர வேண்டிய நேரத்துல தானா வரும், எனக்கு எதுவும் வருத்தம்லாம் இல்ல அப்படின்ற மாதிரி அவரு பாசிட்டிவா பேசியிருந்தாரு. அந்த மாதிரியான ஒரு மெச்சூரிட்டி டாடி பாலாஜி அவர்கள் கிட்ட இல்ல. டெஃபினட்டா ஃபியூச்சர்ல சவுந்தரராஜன் அவர்களுக்கு ஏதோ பதவியோ பொறுப்பே கிடைக்கும். அண்ட் வரும் காலங்கள்ல அதுக்கான ஹார்ட் ஒர்க் அவரு போடணும். சோ டாடி பாலாஜி அவர்கள் இனிமேலாச்சும் இந்த மாதிரி கம்ப்ளைண்டா ஸ்டேட்டஸ் போடாம அவரு ஆசைப்படுற பதவிக்கு அவரு தகுதியானவரா ஆத்திக்கிட்டா நல்லா இருக்கும். ஓகே நண்பா, இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.